இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற கடினமான நாட்களை எண்ணி எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள். உலகம் என்ன நடக்குமோ, நாம உயிரோட வாழ முடியுமா இந்த உலகத்துல? பலரோட பலர் கேள்வி இருதயத்தில் உருவாகுகிறதை நாம் பார்க்கிறோம். வியாதினால் மடிந்து போகுமா, இல்லை இந்த கடன் பிரச்சனையினால் நான் சிக்கி இப்படி என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று பல காரியங்கள், பல தேவையினால் நமக்கு இருதயத்தில் வருகிற காரியங்கள், கேள்விகள் ஏராளம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனையைப் போல் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கேதுருவைப் போல் வளருவான் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடினமான நாட்களில் நாம் கடந்து வருகிறோம். ஆனாலும் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டு. ஒரு நாளும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்பதை விசுவாசியுங்கள். எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தாய் என் மகிமையை பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களை நடக்கிற காரியங்களை குறித்து உங்கள் எதிர்காலம் கடினமா இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நீங்கள் தீர்மானிக்காதீர்கள். உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே உருவாக்கின தேவனுக்கு தெரியும். உங்களை எந்த சூழ்நிலை இருந்தாலும், நீங்கள் என்ன தேவையோடு இருந்தாலும், ஏற்ற நேரத்துல ஆண்டவர் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புவார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன், உங்களை காக்கிறவர் ஒருவர் உண்டு. ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு என்பதை மறந்து விடாதீங்க. இந்த கடினமான நாட்களில் நாம் கடந்து போனாலும், கடினமான நாட்களை எண்ணி ஐயோ என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இல்லை இந்த எதிர்காலத்தை நான் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கொண்டு வராதீங்க. என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாப்பார், என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாளும் என்னை காக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலையிலிருந்து என் ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசத்தோட, அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பேசும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ திட்டம், தேவன் நமக்காக திட்டங்கள் வைத்திருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை திட்டமிட்ட தேவனோடு இணைந்து ஜெபியுங்கள், ஆயத்தமாயிருங்கள். அவர் நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தை உங்கள் மீது செயல்பட பண்ணுவார். நிச்சயமாக ஆண்டவர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீ எந்த இடத்தில் இருக்கிறீங்க என்பதை வைத்து செழிப்படைவதில்லை, நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது என்று சொல்லாதீங்க. மாறாக உங்கள் மீது இருக்கிற ஆசீர்வாதம், நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியை தடுக்க எந்த மனுஷனால் தடுக்க முடியாது, சத்ருவால் தடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், 1000 கைகள் தடுத்தாலும் அதை மறைத்தாலும் சூரியனை மறைக்க முடியாது. அதுபோலதான் உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் திட்டமிட்டு இருக்கிறார். அதை ஒருவனும் தடுக்க முடியாது. நீங்கள் ஒடிந்து போக மாட்டீங்க. ஆண்டவர் சமீபத்துக்கும் தேவன், தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பெருக செய்வார். லீபனோனை போல நீங்க செழிப்பீங்க, வளருவீங்க. நீதிமான்
விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழிகளை ஆண்டவர் நமக்கு காட்டுகிற தேவன். உன் கையின் செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீதிமானுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீ கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கேதுருவை போல வளருவாய் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துங்க. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இயேசுப்பா, இந்த நாள்ல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்து முடிங்க. அந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.